2026 தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அந்த களம் இன்னும் அனல் பறக்கும் என்பதில் ஐயமில்லை. தற்போதைய நிலையில் எல்லா கட்சிகளும் கூட்டணிகளை பலப்படுத்த வரும் நிலையில் நடிகர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியை தமிழகத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒற்றை குரலாய் இருக்கிறது. நடிகர் விஜய் தாவைக்காவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக மேலிடம் தொடர்ந்து அவருக்கு ஆர்வம் காட்டி வருகிறது. அவருடன் பல்வேறு கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகிறது. இது தமிழக அரசியலில் மிக முக்கியமான விவாத பொருளாகவும் தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவிற்கு இருக்கும் இன்னொரு பலம் என்னவென்றால், ஏராளமான இளைஞர் பலத்தையும் விஜயின் மக்கள் செல்வாக்கையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது டெல்லியின் தற்போதைய முக்கிய கணக்காக இருக்கிறது. இதற்காக ஆட்சியில் பங்கு என்ற மெகா ஆஃபரை பாஜக தற்போது விஜயின் முன்பாக வைத்து வருகிறது. இதுகுறித்து கட்சியின் சில முக்கிய தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்ட பொழுது, பாஜகவின் பிடியில் நாம் சிக்கிக்கொண்டால் நம் மீது மதசாய முத்திரைகள் பதிந்துவிடும் என்பதான குரலை ஓங்கி ஒலிக்கிறார்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள். ஆனாலும் பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள், கட்சியின் பல நிர்வாகிகள் அதிமுகவுடன் பாஜகவுடன் வலிமையோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் நிச்சயம் ஆட்சி பீடத்தை அலங்கரிக்க முடியும், அதன் மூலமாக தனது கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்பதான நிலைப்பாடுகளையும் முன்வைக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கும் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களமிறங்க வேண்டுமெனால் நிறைய பணங்களை செலப்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தாவேகா. இந்த சூழலில் கட்சியில் அவ்வளவு பெரிய பணத்தை செலவு செய்து மெகா கூட்டணி அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லாத நிலையில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தாவேகா பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வதால் தேசிய நீரோட்டத்தில் பங்கேற்கலாம் என்ற நிலைப்பாடுகள் இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதே சாலச் சிறந்ததாய் இருக்கும், அதற்கு விமர்சனங்கள் பெரிய அளவில் எடுபடாது என்பதான செய்திகளும் இருக்கிறது. ஆனால் பாஜக தன்னுடைய வலைக்குள் தாவேகாவை கொண்டு வருவதில் தீவிர மும்முரம் காட்டி வருகிறது. இந்த வலையில் விஜய் விழுவாரா? இதனால் அவருக்கான அரசியல் அங்கீகாரம் மேலும் வலுசூட்டப்படுமா? அல்லது பாஜக வலையில் சிக்கிய தாவேகா என்ற பேசும் பொருளாக விஜய் கட்சி மாறிவிடுமா என்பதும் காலத்தின் கைகளில் இருக்கிறது. என்ன முடிவுகளை விஜய் எடுக்க இருக்கிறார் என்பது 2026 தேர்தல் களத்தில் தொக்கி நிற்கும் முக்கிய கேள்வியாய் நிற்கிறது.